ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிக்க வர்றாங்க. சையதுனா ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க, பப்ளிக்கில் குளிக்கிறாங்க ரசூல். ஆனால் கொஞ்சம் ஒதுங்கி போய் குளிச்சாங்க. ஹுதைஃபா பார்த்துட்டு உடனே ஓடி வந்தாங்க, நாயுமே தாங்க குளிங்க. பெருமானார் குளிக்க உட்கார்ந்த உடனே அந்த பக்கமாக அந்த பக்கமாக ஆள் போகலை, கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது. உடனே அந்த துணியை தூக்கிட்டு இப்படி நின்னாங்களா சையதுனா ஹுதைஃபா. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிக்கிறாங்க. பெருமானார் பார்த்தாங்க, நல்லா இருக்குது, அது ஒரு மறைவாயிட்டு சந்தோஷப்பட்டாங்க. குளிச்சு முடிச்சுட்டு வந்தாங்க. ஹுதைஃபா நீங்கள் குளிங்கலன்னாங்க. இல்லை நாயகமே குளிக்க வேண்டிய தேவை இல்லைன்னாங்க. இல்லை ஹுதைஃபா குளிங்கன்னாங்க. ஹுதைஃபா இப்போ எனக்கு குளிக்கிறமான சூழ்நிலை இல்லைன்னாங்க. ஹுதைஃபா சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை, நான் குளிச்சிருப்பேன், எனக்கு பயமாக இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் குளிக்க போனால் அவங்க எனக்காக ஹிதுமத் செய்ய வந்துருவாங்க, எனக்கு ஹிதுமத் செய்ய நபி வருவாங்க, அதனாலே மறுத்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை ஹுதைஃபா போய் குளிங்கண்ணா. நான் உடனே ரொம்ப கட்டுப்படணுமேன்னு போய் தண்ணியை எடுத்து ஊற்ற போனேன். பெருமானா அந்த துணியை பிடிச்சிக்கிட்டு நின்னாங்க. வல்லல் நபி ஸல்லல்லாஹு நிற்கிறாங்க. குளிக்காம பாத்திரத்தை கீழே போட்டுட்டு ஓடி வந்துட்டேன். வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மீ சத்தியம் விட்டு சொல்றேன், அல்லாஹ் தஃபால், அப்படி நீங்க செய்யக்கூடாது யா ரசூலல்லாஹ். பெருமானார் சொன்னாங்க, நானும் சொல்றேன், அப்படிதான் செய்யணும், காரணம் இதுதான் என் வாழ்க்கை என்றார். நிக்கிறாங்க, உதைஃபா குளிக்க விட்டு நிக்கிறாங்க. உலக தலைவர்களில் அவர்கள் தனித்துவம் வாய்ந்தவர்கள். அந்த தனித்துவம் தான் லட்சோப லட்ச இதயங்களில் வல்லல் நபி வாழ வைத்தது. ஈகோ ஃப்ரீ மேன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈகோ பார்த்ததே இல்லை. நம்ம மௌத்தா போன இடம் ஈகோ பார்த்து மௌத்தா போனோம். நம்ம கண்ணியத்துக்காக ஈகோ பார்த்தோம், கண்ணியத்தை இழந்தோம். நான் யார் என்று நினைத்தோம், அங்கே நம்மையே தொலைத்தோம். நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் யார் என்று அல்லாஹ் முகவரிப்படுத்தினார். நாம யார்? நான் யாரும் தெரியுமா? என் கண்ணி என்னன்னு தெரியுமா? இந்த பேச்சை முதல்ல மௌத்தாக்கணும். இது இருக்கிற வரைக்கும் எந்த உள்ளத்திலையும் இடம் கிடைக்காது. நம்ம பொஞ்சாரி உள்ளத்தில் கூட இடம் பிடிக்க முடியாது. நம்ம யாரு நம்ம யாருன்னு பேசிட்டு இருக்க கூடாது, நம்மளை காணாக்கணும். நாங்க படித்தவர் கொடுத்துக்கிற மாதிரி மர்த்தபா இருக்குது. ஃபனா ஃபில்லா ஃபனா ஃபிர் ரசூல். அல்லாஹ்ட்ட போய் நம்மளை ஃபனா வாக்கிறது, அழிச்சிடுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அழிச்சிடுறது. எங்கே ஃபனா வாங்குறோமோ நம்ம மௌத்தா போயிடும். நம்ம இருக்கக்கூடாது. நான் எங்கெல்லாம் என்னை காணாக்குகிறேனோ அங்கெல்லாம் என்னை அல்லாஹ் வாழ வைக்கிறான். நான்கிற இடத்தை விட்டு வெளியில வரணும். நான் யாருங்கிற இடத்தை விட்டு நாரணும். நம்மை விட மற்றவங்களை பெருசா பார்க்கணும். என் மனைவிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். என் மனைவி எந்த வகையிலும் சரியான ஆள் இல்லை, ஆனா எல்லா வகையிலும் அவங்களை நான் உயர்வா பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுக் கொடுத்தது, உன் மனைவியை நீ எவ்வளவு உயர்வுபடுத்துகிறாயோ அங்கே நீ உயருகிறாய். அந்த அம்மா சரியில்லை, அந்த அம்மா அப்படி, அந்த அம்மா இப்படி அப்படிங்கிறதுனால நீ தான் கண்ணிய குறைவா போகிறாய். மனைவியை கூட வச்சு ஆள தெரியலையேன்னு சொல்லுவாங்க. அதனால தான் சொன்னாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லியாஹ்லி. உங்களை நல்ல மனுஷன் யாருன்னா ஊர்லையும் நாட்டிலையும் பேர் வாங்கின ஆள் இல்லைப்பா. தன் மனைவி அவரை பார்த்து எங்கள் வீட்டுக்காரர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இல்லை அப்படின்ட்டு உன் மனைவி சொன்னானா அல்லாஹ் உன்னை நல்ல மனிதனாக அங்கீகரிப்பான். உங்களை நல்ல மனிதராக அல்லாவே ஏற்க வேண்டுமா? உங்க வீட்டில் அந்த பேரை வாங்கணும்னாங்க. வீட்டில் அந்த பேரையும் முகவரியையும் தொலைச்சிட்டு அல்லாட்ட போய் எங்க பேர் வாங்க முடியும்? எனவேதான் மனித இதயத்திலும் நமக்கு இடம் தேவை. அந்த இடத்தை முறையாக சரியாக பெற்றுக்கொண்டார்கள், இன்றைக்கும் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்ற இடத்தில் ஒரு சிலதைத்தான் நான் ஞாபகப்படுத்தினேன். அவர்களின் ஈகோ இல்லாத வாழ்க்கை, அவர்களின் தூய வாழ்க்கை, அவர்களுக்குள் இருந்த உண்மை வாழ்க்கை, அவர்கள் மற்றவர்களை எடுத்து பார்த்த இடம், இதுவெல்லாம் வியக்கத்தக்க இடம். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்க வர்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு அப்பாஸை உட்கார வைக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு வயசு என்னன்னா 6 வயசு 8 வயசு 10 வயசுக்குள்ள புள்ள. அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அப்பா, சின்ன அப்பா புள்ள, குடும்பத்து புள்ள. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்து பக்கத்தில் ஒரு தலையணை இருக்குது. அந்த தலையணையில் நபி கை வச்சுக்கிடுவாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வந்தபோது அந்த தலையணையை அப்படி எடுத்து கொடுத்து நீங்கள் இதில் சாஞ்சிக்கங்கன்னு நாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அத்தாவுடைய ஸ்தானம். இவங்க சின்ன புள்ள, இந்த மாதிரி ஒரு புள்ள. அவங்க பார்க்க வந்துட்டாங்க வீட்டுக்கு. தான் பக்கத்தில் இருந்த அந்த சார்மானத்தை எடுத்து தலையணை எடுத்து அவங்க பக்கம் கொடுத்து இதை நீங்கள் சாஞ்சிக்கங்க. அவங்க சொன்னாங்களா, அந்த லஹக்கு யார் ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய ரசூல் அவர்களே, தாங்க தானே அதுக்கு தகுதின்னு எழுந்திரிச்சு வந்து தலையணைச்சி கொடுத்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்ப உட்காந்தோன்னே திரும்ப உருட்டி விட்டாங்களா, வச்சுக்கப்பான்ட்டு.
அப்துல்லா இப்னு அப்பாஸ் கடைசி வரைக்கும் வச்சுக்கிடுவாங்களா தலையணை, சாஞ்சிக்கிடுவாங்களா, சாய மாட்டாங்க. அந்த தலையணை தூக்கி அப்படியே மத்தியில் கொண்டு வச்சாங்க. பெருமானார் அங்கே இருக்கிறாங்க, இப்னு அப்பாஸ் இங்கே இருக்கிறாங்க. ஓ விசாது பைனஹு ஒபைனஹு, பெருமானாருக்கும் அந்த அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு மத்தியில் தலையணை மத்தியிலே உட்கார்ந்துச்சான். அவங்களும் கை வைக்கல, இவங்களும் கை வைக்கவில்லை. எங்கே வாழ்கிறார்கள் வல்லல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எங்கே வாழ்கிறார்கள்? சின்ன புள்ள, எவ்வளவு பெரிய கண்ணியம், சிறுவர்களுக்குள்ள கண்ணியம், சிறுவர்கள் மீது உள்ள அன்பு, பெரியவர்களை நடத்துகிற இடம், பெண்களை பார்த்த பார்வை, எதிரிகளை அவர்கள் நடத்திய விதம்,